நாராயணராம். எல்லாவற்றிற்கும் ஒரே மதம் உள்ளது. அதுபோலவே தண்ணீர், வானம், சந்திரன், சூரியன், காற்று ஆகியவற்றும் ஒரே ஒன்று. ஆனால் மதத்துடன் இது போலவே மக்கள் எல்லாம் பிரிந்துவிட்டனர். நாம் ஆராய்ச்சியாக பேசினால் அறிவியல் புத்தகம் அல்லது புவியியல் புத்தகம் ஒரே மாதிரியானது. அது மாறுபடவில்லை. சொல்ல வந்தது, மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மதமும் சமூகம் பற்றியவும் தான். அதன் வழிகாட்டுதல்கள் சரியானவை அல்ல. ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு உயிரினமும் செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. மதத்தை கையாள்கிறோம், சிந்திக்கிறோம். எமது சிந்தனை எங்களை என்ன கற்றுக் கொடுக்கிறது, என்ன கட்டளைகள் தருகிறது, அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும். கவனமாக பேசும்போது இது வெறும் உடல் மற்றும் மூளைக்காகவே ஆகிறது. ஆனால் உடலும் மனமும் ஒன்றே. உடலும் மனமும் ஒரே விஷயமாகும். நாம் அதை கலக்கமாக பிரித்துக் கொண்டுள்ளோம். முன்பு கூறினது போல் நாளும் மதமும் செயல்பாடும் செய்க, பிறகு எமது உறக்கம். அது கடவுளால் அளிக்கப்படுகிறது. இரவில் உறங்குவதற்காக படுக்கையில் உட்கார்ந்து குறிக்கோளை திருத்தி ஜபம் செய்ய வேண்டும். பிறகு கனவிலும் நாம் தபமாக இருக்க வேண்டும். இப்படி இருக்க வேண்டும். எமது குறிக்கோள் சரியானதாக இல்லாவிட்டால் நாம் சரியான முறையில் கவனமுடன் இருக்க முடியாது. அதற்காக எமது மனதை நிலைத்து வைக்க வேண்டும். கவனிப்பதற்கான சரியான முறை என்பது அமைதியாக உட்கார்ந்து எமது முகத்தில் உள்ள அஜ்னா சக்கரத்தில் எமது சிந்தனை மற்றும் சக்தியை கொண்டு வர வேண்டும். பிறகு கண்களை மூடி நாம் காண முயற்சிக்க வேண்டும். பிறகு நாம் காணும்போது இது மிகப்பெரிய சமுத்திரமாக இருக்கும். அங்கு நீலப்பூக்கள் கண்ணில் அடிக்கிறார்கள். வானத்தில் உள்ள அனைத்து நட்சத்திரங்களும் சுழல்கின்றன. அவையெல்லாம் ஜபம் செய்கின்றன. வராமல் உள்ளவரை நாம் கவனமாக இருக்க வேண்டும். ராம் நாராயண ராம் என்ற ஜபத்தை தொடருங்கள். யாருக்கு தீட்சை கிடைத்துள்ளது அவர்களும் ஜபம் செய்ய வேண்டும். இதை செய்து பாருங்கள். இது விஞ்ஞானமாகும். மிகவும் நன்று தோன்றும். ஒலியின்றி எதுவும் நடக்காது. ராம் நாராயண ராம் என்ற ஒலியில் அந்த ஆற்றல் உள்ளது. இதன் மூலம் அனைவரும் ஒன்றாக இணையலாம். நம் கடந்த காலம் முதல் எதிர்காலம் வரை ஒன்றாக அடையும். மனமூட்டம் செய்து நமது ஆசைகளை நிறைவேற்ற முடியும். நாம் ஜபம் செய்யும் போது, தபம் செய்யும் போது இயற்கைதான் எமது அனைத்து தேவைகளை பூர்த்தி செய்கிறது. இயற்கை எங்களை சிறந்தவர்களாக மாற்ற விரும்புகிறது. ஆனால் நாம் அதில் ஈடுபட விரும்பவில்லை. நாம் மோசமாகவே இருப்பதற்கு விரும்புகிறோம். இயற்கையை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். இன்றைக்கு நான் நீங்கள் அனைவருடன் தத்துவ கருத்துகள் பற்றியும் பேசப் போகிறேன். தத்துவ அறிவு என்பது ஒரு ஒலியாகும். இந்த ஒலியின் மூலம் நாம் அறிவை பெறுகிறோம், உறவை பெறுகிறோம். நமக்கு அறிவு கிடைக்காவிட்டால் எந்த ஒன்றுக்கும் குறிக்கோளை நாங்கள் எப்படி பெறுவோம்? எனவே அறிவு சைதன்யத்திலிருந்து கிடைக்கிறது மற்றும் குறிக்கோள் தத்துவத்திலிருந்து கிடைக்கும். எங்கள் உடல்தான் எங்களின் தேவாலயம். மக்கள் 1000 கோடிகளே செலவழித்து கட்டிடங்களை உருவாக்குகின்றனர். ஆனால் பசிக்கே துணை நிற்காதவர்களுக்கு உணவு அளிக்கவில்லை. தெருக்களில் வாழும் மக்களுக்கு உணவளிக்கவில்லை. மக்கள் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். மேலும் நாம் எங்கள் தேவைகளுக்காக அனைத்தும் ஏற்பாடு செய்துவிட்டோம். ஆனால் மரங்கள் மற்றும் செடிகள் குறித்து எவ்வாறு கவனிக்க வேண்டும் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். நாம் அனைத்தையும் மரங்கள் மற்றும் செடிகளிலிருந்து பெறுகிறோம். ஆனால் அவர்களுக்கு நாம் என்ன அளிக்கிறோம் என்பதையும் சிந்திக்க வேண்டும். மனிதன் எப்போதும் தனது நலன் பற்றுமே நினைக்கிறான். இதனால்தான் நாம் இப்படி செய்வது என்றால் ஒரு நாள் பூமி அழிந்துவிடும். நாம் எமது கருத்துக்களை மட்டும் நினைத்தால் அது அவ்வாறு நடக்கும் விதமாகவே உள்ளது. ஒருவரின் குழந்தையை கொல்லுவதற்காக நாங்கள் வீட்டில் வைரஸ் வைத்தால் நமது குழந்தை அதை பயன்படுத்தும் போது அது போலவே. எனவே நாம் எந்த தவறான செயலையும் செய்யக்கூடாது. ஒரு மிக எளிய விஷயம் இது. நாம் அனைவரும் முன்னர் ஒரே இடத்தில் வாழ்ந்தோம். யாரிலும் எந்த வித்தியாசமும் இல்லை. மக்களிடையே எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் நாட்டின் பங்குபட்ட பிறகு அவர்கள் ஒருவருக்கொருவரிடையே வேறுபாடுகளை உருவாக்கி அனைவரையும் பிரித்தனர். மக்கள் மோசமாக மாறிவிட்டனர். இது யாரிடமும் பாதிப்பு ஏற்படுத்துகிறது. ஆனால் அறிவு மற்றும் மனமூட்டம் மூலம் நாங்கள் யாரையாவது தவறாக செயல்படுவதற்கான உணர்வுகளை அளிக்கிறோம். இதுவே பாவம். பாவி ஆகாதீர்கள். பாவம் என்பது நாம் விவேகம் மற்றும் சைத்தன்யத்திற்கு எதிராக செயல்பட்டால் உண்டாகும். விவேகம் மற்றும் சைத்தன்யத்தை கேட்டு பணியாற்றுவது தர்மம். இதுதான் மக்கள் பூமியில் அவர்களது உரிமையை வைத்திருப்பதால் நடக்கிறது. இது தவறு. ஒரு மனிதனின் உரிமை
பூமியிலிருந்து நீக்கப்படாத வரை அனைவரும் துரோகமாக இருக்கும். இந்த சிந்தனை சமுதாயத்தின் பகை என்பது இதுதான். இதை நாங்கள் அழிக்க வேண்டும். இது மக்கள் கட்சி என்பதன் குறிக்கோளும் ஆகும். மக்கள் சரியான அறிவை பெற வேண்டும் மற்றும் அவர்கள் சரியான செயலில் ஈடுபட வேண்டும்.